ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சி டிரைவ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ காரோட ஸ்டீரிங் ஏன் ஹெவி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டீரிங் திருப்பும்போது சடனாக ஹெவியாக இருக்குதா, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் வார்னிங்கை இக்னோர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய ரிப்பேர் காஸ்ட் நம்மளுக்கு அதோட ரிசல்ட்டாக வரும். ஸோ முதல்ல ஒரு காரில் மிகவும் முக்கியமான சேஃப்டி சிஸ்டம் என்னன்னு கேட்டால் அது ஸ்டீரிங் ஸ்மூத்தாக இல்லாமல் ஹெவியாக ஆரம்பித்தால் கார் கண்ட்ரோல் குறையும், பார்க்கிங் கஷ்டமாகும், எமர்ஜென்சி நேரத்தில் ஆபத்து அதிகரிக்கும். ஆனால் ஸ்டீரிங் ஹெவியாக காரணம் என்ன, அதுக்கு உண்மையான காரணங்கள், வார்னிங் சைன்ஸு, அப்புறம் அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொதல் விஷயம் பவர் ஸ்டீரிங் உள்ள ஃப்ளூயிட் குறைவாக இருக்கிறது. ஸ்டீரிங் ஹெவி ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று பவர் ஸ்டீரிங்கோட ஃப்ளூயிடு கம்மியாக இருக்கிறது. பல கார்ஸில் ஸ்டீரிங் ஸ்மூத்தாக இயங்குறதுக்கு ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃப்ளூயிடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டீரிங் ஹார்டாகும், டர்ன் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்காது, ஸ்டீரிங் திருப்பும்போது ஒரு மாதிரி வைனிங் சவுண்டு கேட்கும். சில நேரத்தில் லீக்கேஜ் காரணமாக கூட ஃப்ளூயிட் குறையலாம். இதை கவனிக்காமல் விட்டால் ஸ்டீரிங் பம்பு கூட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் டயர் ப்ரெஷர். நீங்கள் ஏர் அடைக்கிறீங்களா, இந்த டயர் ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா அதுவும் ஒரு காரணம். இந்த காரணத்தை நிறைய பேர் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. டயர் ப்ரெஷர் குறைந்தால் ரோடோட கான்டாக்ட் அதிகரிக்கும். அதனால் ஸ்டீரிங் திருப்ப அதிக எஃபர்ட் தேவைப்படும். இதனால் ஸ்டீரிங் ஹெவியாகும், மைலேஜ் குறையும், அப்புறம் டயர் அன்ஈவன் வியர் ஆகும். அதாவது ஈக்குவலாக இருக்காது, ஒரு இடத்துல மேடு பள்ளம் அந்த மாதிரி டயரோடைய கண்டிஷனே மோசமாகிடும். மாதத்துக்கு ஒரு முறையாவது டயர் ப்ரெஷர் நம்ம செக் பண்ணினாலே ஸ்டீரிங் ஸ்மூத்தாக இருக்கும், ஃபியூயல் சேவ் ஆகும், டயரோட லைஃப்பும் கூடும். மூணாவது பாயிண்ட்டு வீல் அலைன்மெண்ட் பிரச்சனை. கார் ஓட்டும்போது வெஹிக்கிள் ஒரு சைடாக இழுத்துகிட்டே போகுதா அப்படின்னா கண்டிப்பாக வீல் அலைன்மெண்ட் பிரச்சனையாக தான் இருக்கும். அலைன்மெண்ட் சரியாக இல்லை அப்படின்னா ஸ்டீரிங் கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும், ஸ்டீரிங் வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்காது, டயர் அன்ஈவனாக தேயும். இந்த பிரச்சனை பாட் ஹோல்ஸ், அதாவது ரோட்டில் உள்ள அந்த குண்டு குழியில் நம்ம ரஃப் டிரைவிங் பண்ணுறதுனால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் நாலாவதாக பவர் ஸ்டீரிங் பம்ப் ஃபெயிலியர் ஆகுது. பொதுவாக ஹைட்ராலிக் ஸ்டீரிங் சிஸ்டமில் பவர் ஸ்டீரிங் பம்ப் ரொம்ப முக்கியம். பம்ப் வீக் ஆச்சு அப்படின்னா ஸ்டீரிங் ரொம்ப ஹார்டாகும், டேர்னிங் பண்ணும்போது சவுண்டு வரும், ஸ்டீரிங்கோட ரெஸ்பான்ஸும் ரொம்ப ஸ்லோவாகும். பல பேர் இதை இக்னோர் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் முழுசாக அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா டிரைவிங்கே ஒரு ரிஸ்க்கான விஷயமாக மாறிடும். அடுத்ததாக எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் ப்ராப்ளம். இப்போது மாடர்ன் கார்ஸ்லலாம் எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டமில் வீக் பேட்ரி, அப்புறம் ஃபால்ட் ஸ்டீரிங் மோட்டார், சென்சார் இஷ்யூஸ், இதெல்லாம் ஸ்டீரிங் ஹெவியாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். சில நேரங்களில் ஆக்சுவல் ப்ராப்ளம் எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் மக்கள் டயர் அல்லது சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. டயரில் அதை மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமாக தான் இருக்கும், ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அது டயரில் ப்ராப்ளமாக இருக்கும், அல்லது சஸ்பென்ஷன் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் போய் அவங்க தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது சஸ்பென்ஷன் அல்லது ஸ்டீரிங் ரேக் டேமேஜ். சஸ்பென்ஷன் பார்ட்ஸில் டேமேஜ் ஆனாலும் ஸ்டீரிங் மூமெண்ட் பாதிக்கப்படும். உதாரணமாக அந்த பால் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் டை ராடு, ஸ்டீரிங் ரேக்கு, இதில் ஏதாவது டேமேஜ் ஆனாலோ ஸ்டீரிங் ஸ்டிஃப்னஸ் ஆகும், வைப்ரேஷன் வரும், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி குறையும். ஸோ வார்னிங் சைன்ஸ் இதெல்லாம் இதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன்.
இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனே செக் பண்ணுங்கள். ஸ்டீரிங் வந்து சடனாக ஹெவி ஆகிறது, அப்புறம் டேர்னிங் பண்ணும்போது நாய்ஸ் வர்றது, ஸ்டீரிங் வைப்ரேட் ஆகிறது, கார் வந்து ஒரு சைடாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கிறது, அப்புறம் டயர் வந்து அந்த டயர் வியர் வந்து அன்ஈவனாக இருக்கிறது, பார்க்கிங் போது ஸ்டீரிங் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்மால் வார்னிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் அது வந்து பிரச்சனை இருக்காங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், சிம்பிள் ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். மாதம் ஒரு முறையாவது நீங்கள் வந்து டயர் ப்ரெஷர் செக் பண்ணுங்கள். ஸ்டீரிங் ஃப்ளூயிட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது இந்த குண்டு குழியில் ஓட்டுறது, அக்ரெசிவாக நீங்கள் ஓட்டுறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வீல் அலைன்மெண்ட் வந்து பீரியாடிக்காக செக் பண்ணுங்கள். அப்புறம் சஸ்பென்ஷன் வந்து சர்வீஸ், அது என்ன சர்வீஸ் டைம் அதுக்குன்னு இருக்கும், அந்த டைமுக்குள்ளே வந்து சஸ்பென்ஷனும் நீங்கள் செக் பண்ணுங்கள். பேட்ரி ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதாவது ஓல்டு காரில் வந்து ஸ்டீரிங் ஹெவி ஆகுது ரொம்ப வந்து நார்மல்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் வந்து அது உங்கள் கார் கொடுக்கும் ஏர்லி வார்னிங் சிக்னலுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இதை வந்து ஆரம்பத்திலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மணி சேவ் ஆகும், டயர் ப்ரொடெக்ட் ஆகும், சஸ்பென்ஷன் லைஃபு கூடும், முக்கியமாக சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இது போன்ற கார் டிப்ஸு, டிரைவிங் சீக்ரெட், அப்புறம் ஆட்டோமொபைல் ஃபேக்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.